ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நாம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற சாப்டர் என்ன அப்படின்னா கிளாஸ் 11 மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 2 போயிட்டு இருக்குது. அந்த எக்ஸசைஸ் 2ல இன்னைக்கு நம்ம 2 ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன 2 ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல எது டிபெண்டன்ட் வேரியபிள் எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறத பார்த்து, அதாவது எதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து நம்ம லீனியர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்லோப் ஃபார்முலா அண்ட் 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸ்லோப் ஃபார்முலா இல்லைன்னா ஸ்லோப் ஃபார்முலா வித் ஸ்லோப் சாரி ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா ஒன்று இந்த 2 ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு ஸ்லோப் 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த 2 சமையும் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணலாமா? கமா Question read பண்ணுவோம். The length L of copper rod is a linear function of its Celsius temperature C in an experiment if L is equal to 124.942 when C is equal to 20 and L is equal to 125.134 when C is equal to 1. Can express L in terms of C. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காப்பர் ராடோட லென்த் வந்து டெம்பரேச்சர் வந்துட்டு கூட கூட வந்துட்டு காப்பர் ராடோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதுல ஒரு 2 வேல்யூவா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும் பொழுது ராடோட லென்த் வந்து 125.942. அதே இது 110 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் பொழுது 125.134. ஸோ இந்த மாதிரி செல்சியஸ் சேஞ்ச் ஆக வந்துட்டு லென்த் ஆஃப் த ராட் சேஞ்ச் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் எல் விச் இஸ் டிபெண்டன்ட் வித் த செல்சியஸ் டெம்பரேச்சர் சி. அப்படிங்கும் போது இங்க நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் செல்சியஸ் டெம்பரேச்சர். நம்ம நார்மலா வந்துட்டு நமக்கு y ஈக்குவல் டு mx பிளஸ் சி இந்த ஃபார்முலா தெரியும். அப்படி இல்லைன்னா வேற என்ன ஃபார்முலா தெரியும்? y minus y1 is equal to m into x minus x1 இப்படி தெரியும். அப்படியும் இந்த மாதிரி ஃபார்முலா. இப்போ வந்து இதுல வந்து mக்கு என்ன ஃபார்முலா? m is equal to y2 minus y1 x2 minus x1. ஸோ இதுதான் என்னது ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா. இது ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்முலா. நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல வந்து எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கணும். ஆனா வந்து இங்க எல் சீன் இருக்கு. எது எக்ஸ் எடுக்கலாம் எதை ஒய் எடுக்கலாம்னா எது இங்க டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா எல் தான் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் எக்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் அ சி தட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ சி சேஞ்ச் ஆகும் எல் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க எடுக்கிற குவாடினேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு சி கமா எல் அப்படின்னு எடுக்கணும். ஏன் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்ல வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் சியா நம்ம எழுதணும். ஓகே, இப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா 20, 124.942 அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து 110 டிகிரி செல்சியஸ் 125.134 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ m பார்ப்போமா ஃபர்ஸ்ட். m வந்து பார்த்தோம்னா y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ y2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 125.134, y1 என்னன்னு பார்த்தோம்னா 124.942 over 110 minus 20. So இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 4 minus 2 is 2, 13 minus 4 is 9, 10 minus 1 is 9 is 1, so 0.192 in denominator is 90. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, that is y minus y1 is equal to m into x minus x1. Here y minus y1 is 124.942 and slope is 0.92 divided by 90 and x minus x1 is 20. So இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை ஆஸ் அ ஃப்ராக்ஷனாகவே நம்ம வந்து வச்சுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 192 by 90x minus 0.192 divided by 90 into 20 plus 124.942 இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அடுத்து இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்போ 90 வந்து நம்ம இங்க ஸோ இப்படிலாம் பண்ணி நம்ம வந்து இந்த ஃப்ராக்ஷன் எல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் விருப்பம் இருந்தால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணுனா
நமக்கு வந்து approximately 0.00213x minus plus 124.72 plus 124.720 இந்த மாதிரி ஒரு approximate value கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், இங்க வந்து நம்ம ஒய்ன்னு எடுக்கக்கூடாது, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இங்க ஆக்சுவலி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சி டேர்ம்ஸ் ஆஃப் எல். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு, ஸோ த ஆன்சர் இஸ், ஆன்சர் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எல் இஸ் ஈக்குவல் டு 0.0213 சி பிளஸ் 124.720. Okay. Okay, shall we move on to next question? The owner of a milk store finds that he can sell 980 liters of the milk each week at rupees 14 per liter and 1120 liters of milk each week at rupees 16 per liter. Assume a linear relationship between selling price and the demand. How many liters how he would sell weekly at rupees 17 per liter? இப்போ இங்க என்ன வந்து நமக்கு டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு பார்த்தா லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். ஸோ பெர் லிட்டருக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு போடும், பெர் லிட்டருக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு போடும். அப்படின்னா அந்த ரூபா வந்து அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லிட்டர்ஸ் வந்து அதிகமாக வாங்குவோம், கம்மியாக வாங்குவோம். ஸோ இப்போ லிட்டரோட அமௌண்ட் குறைஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு சில ஃபேமிலிஸ் வந்து அதிகமாக மில்க் வாங்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இவனால அதிகமான அதனால வந்து இவனுக்கு செல்லிங் வந்து மில்க் அதிகமாகும். அதே இது வந்து ரூபா கூட போட்டானா குறையும். அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ருபீஸ்க்கு ஏற்ற மாதிரி லிட்டர் ஆஃப் மில்கோட செல்லிங் வந்துட்டு அதிகமாகும் இல்லை குறையும். அப்படி பார்க்கும் பொழுது வந்துட்டு இங்க வந்து லிட்டர், அதாவது எவ்வளோ அமௌண்ட் அவன் செல் பண்றான் அப்படிங்கிறது வந்துட்டு டிபெண்டன்ட் வேரியபிள். எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னா வந்துட்டு அவன் எவ்வளவுக்கு விற்கிறான் ஒரு லிட்டரை, அதை டிபெண்ட் பண்ணி. ஸோ ருபீஸ் இஸ் த எக்ஸ் வேல்யூ அண்ட் 90, that's the amount of liter of the milk is y value. So நம்ம இதுல என்னென்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தா 14,980 is a point and also 16,1220 is a y value. நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா 17 லிட்டருக்கு என்ன y வேல்யூன்னு கேக்குறாங்க. முதல்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு இருக்கிற 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? So 1220 minus 980 divided by 16 minus 14 equal to 0, 4 and 240, that is 2, then cancel panna 120 is a slope. Okay, then line equation m into x minus x1. So y minus, what is that, y1 980 equal to slope is 120, x minus x1 is 14, then y minus 980 equal to 120, x minus 14 times 120 பார்க்கணும். 4 2s are 48, 4 12s are 48, balance 4, 112 square 16, then y equal to 120x minus 1680 plus 980. So அதை simplify பண்ணா 0 0, then 16 minus 9 which is 7 minus 120x. So இதுதான் வந்து லீனியர் ஈக்குவேஷன். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா at x is equal to 17 வந்து y வேல்யூ கண்டுபிடிக்கணும். y value at x is equal to 17. So y is equal to 120 times 17 minus 700. So 0, 17 into 2 34, மிச்சம் 3, ஒரு 17 17, 10 19 20 20, I think so 20 minus 700. So இதை கேன்சல் பண்ணோம்னா 0 4 and 20 minus 7 is 13. ஸோ வந்துட்டு எவ்வளோ லிட்டர் செல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1340 லிட்டர்ஸ் வந்து செல் பண்ணி இருப்பாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த சம்ஸ் வந்து பார்க்கலாம்.